அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நான் வீடியோல பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. பிளஸ் அதோட பார்த்தீங்கன்னா, தலைமை ஆசிரியர் பொறுப்பு பார்த்தீங்கன்னா குடுக்கிறதா சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே விண்ணப்பிச்சிருங்க. கிடைச்சா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா செட்டில்ன்னு சொல்லலாம். கல்வி தகுதியே நீங்க பார்த்தீங்கன்னா, பட்டதாரி படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்தவரைக்கும் ஒரு ரூ. 36,700 சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறதுன்னு அந்த வீடியோல ஏ டூ இசட் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேவைப்படும் பாடம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் கேட்டிருக்காங்க. இந்த தமிழ் பாடத்திலேயே பார்த்தீங்கன்னா, தலைமை ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா, தேவைன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொது யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்.ஏ, பி.எட் படிச்சிருக்கேன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. எம்.ஏங்கிறது பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி. பிளஸ் அதோட பி.எட் நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். பிளஸ் அது இல்லாத பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருந்தா ஓகேன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்தா போதும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா, தலைமை ஆசிரியர் பொறுப்புங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. சம்பளம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 36,700 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி இருக்கும். 36,700லேருந்து 1,34,700 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீக்லி பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, லீவுன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தேவைன்னா, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே 10த், 12த் டிகிரி, நீங்க பிஎட் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. பிளஸ் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன்னா பார்த்தீங்கன்னா, பொதுங்கிறதுனால அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இதர சர்டிஃபிகேட், ரெஸ்யூம்ல பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு 3/11/2025 காலையில 10 மணிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா போயிரலாம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, காந்தி கலா நிலையம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. காந்தி கலா நிலையம், காவனூர் மேற்கு, ஸ்ரீ முஸ்னம், கடலூர் மாவட்டம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. 608703 இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா போற மாரி இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க போய் டைரக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிறாதீங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சம்பளம் தான். இது மாரிலாம் கிடைச்சுன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா லக்கின்னு சொல்லலாம். இது மாரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நெறைய பேர் பயனடைகிறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பயனடைங்க. நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.